வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ பாருங்கள், ஃபிஷ் மட்டன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உடனே நினச்சிக்காதீங்க ஃபிஷ்ஷும் மட்டனும் போட்டு சமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஷ்ஷும் மட்டனும் போட போகிறதில்ல, வெறும் ஃபிஷ்ஷை வச்சு மட்டன் மசாலாவை போட்டு மட்டன் கறி மாதிரியே செய்ய போகிறோம். இப்போது ஃபிஷ் மட்டன் கறிக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் பாருங்கள், இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. மீன் பார்த்திங்கன்னா இது ஒரு 1/2 கிலோ மீன். லெமன் வந்து தேவையான அளவு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் வச்சுருக்கேன். மட்டன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். தேவையான அளவு எண்ணெய். வவ்வால் மீன் 1/2 கிலோ. பாருங்கள், ஃபிஷ் மட்டன் கறிக்கு முதல்ல நம்ம இந்த லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா வவ்வால் மீன், வஞ்சர மீன், இப்படி முள் இல்லாத மீனுங்களில் கொடுவா இந்த மாதிரி மீனில் இதை செய்யலாம். இந்த வெறும் மிளகாத்தூளை இதில் போட்டுடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு உண்டான உப்பு ஒரு ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா மசாலாவில் மறுபடியும் நான் உப்பு போடுவேன். மஞ்சத்தூள் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து தண்ணி சேர்க்கணும்னா இந்த மசாலா மட்டும் போதும், இந்த லெமனோட சார் போதும். நீங்கள் இதை வந்து ஓவன் இருந்தது அப்படின்னா ஓவன்லேயே நீங்கள் இதை வந்து சூடு பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் லைட்டாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு இது மேலே நல்லா தடவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தடவிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம 1 டம்ளரோ இல்லை 1.5 டம்ளர் கொஞ்சம் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள், இப்போ ஓவன் இருந்தது அப்படின்னா ஓவனில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். இது வந்து அடுப்பில் வைக்கிறதுட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். ஒரு 3 நிமிஷம் ஒரு 4 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வைக்க வேணாம். இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இந்த தட்டு எடுத்து இப்போ பக்கத்தில் பாருங்கள், நம்ம இந்த மீனை இறக்கிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா காயட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த மீன் மட்டன் கறிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட தேவைப்படும், அதனால் கொஞ்சம் நல்லா எண்ணெய் கூட ஊற்றிக்கங்க. பாருங்கள், இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த வெங்காயத்தை வந்து நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் நீட்டு வாக்கில் வெட்டிக்கங்க வெங்காயத்தை. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுடலாம். இப்போது மஞ்சத்தூள் போட்டுருவோம். அடுத்து இந்த மட்டன் மசாலா. சரி, இந்த மட்டன் மசாலா போடுறதுக்கு உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷு மீன் வந்து மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதுதான் ஃபிஷ் மட்டன் கறி. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த மட்டனோட வாசனை மட்டும்தான் வரும், மீன் வாசனை உங்களுக்கு வராது. அதனால் மீன் கழுவும் போது கொஞ்சம் நல்லா லெமன் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. சால்ட் வந்து நான் அதில் லைட்டாக போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த வெங்காயம் தக்காளிக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம். ஒரு இந்த குட்டி ஸ்பூனுன்ற தொட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம இதுலேயே தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிட்டோம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து அதுக்கு போதும். அதனால் குழம்பு மிளகாத்தூள் இதில் போட்டுருவோம். நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் தெளிஞ்சிடணும். தண்ணி ஊற்றுனிங்கன்னா அந்த மீன் போடும்போது ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த மீன் வந்து இப்படி எடுத்து வச்சுருங்க. மீன் வந்து உடையாத அளவுக்கு அது மேலே அந்த மசாலாவை எடுத்து போட்டுக்கோங்க.
நீங்கள் இதை எடுத்து வைக்கும் போது ஒரு பெரிய பாத்திரத்தில், கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் எடுத்து வைங்க. அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மீன் உடையாமல் நம்ம எடுத்து வைக்க முடியும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அது மேலே நம்ம கொத்தமல்லியை போட்டுடலாம். நம்ம மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 3-5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வரணும். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் மட்டன் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.